24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ அந்த மெசேஜை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றதுக்கான அடிப்படை உரிமை வந்து வாக்குரிமை தான் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கான தலைவன் உங்களை யார் வழிநடத்த போறான்ற விஷயத்தை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. அது தன்னிச்சையாக செய்யப்படுமானா நம்ம சர்வாதிகாரம்னு சொல்லுவோம். சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகன்ற ஒரு விஷயம் மாறுபடுதுன்னா அதற்கான காரணம் தான் தேர்தல். 18 வயது பூர்ணமடைந்த யாரா இருந்தாலுமே கண்டிப்பா ஓட் பண்ணணும். லெஃப்ட் விங் பொலிட்டிக்ஸ் என்ன, ரைட் விங் பொலிட்டிக்ஸ் என்ன, ஒரு இனம் சார்ந்து மதம் சார்ந்து இல்லை ஒரு பெரும்பான்மையினர் சார்ந்த ஒரு அரசியல் வேணுமா, இல்லை எல்லாருக்கும் பொதுவான பிரஜைகளுக்கு மொழி பிரிவினை இல்லாத இனப்பிரிவினை இல்லாத ஒரு அரசியல் வேணுமான்றது நம்ம முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. இந்த தேர்தலில் அது மாறுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் அதை நோக்கி நகர்றதுக்கான ஒரு முடிவை நம்ம கட்டாயமாக எடுத்தாகணும். இந்த தேர்தல்ன்றது ஒரு நல்ல ஜனாதிபதியை நமக்கு தரும். நம்ம சரியாக முடிவெடுப்போம் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளும். லெட்ஸ் டாக் ஹியூமனிசம்.